ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் டேட்டா வேர் ஹவுசிங்கை பற்றி பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி எஃப்டிஎஸில் கொஞ்சம் டேட்டா வேர் ஹவுஸை பற்றி கொஞ்சம் ஓரளவு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ இது கொஞ்சம் தியரிட்டிக்கலாக இருக்கும். மஸ்ட்டு நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாகவே உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ டேட்டா வேர் ஹவுஸ்னால் என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டேட்டா பேஸ் நம்ம நார்மலாக கேள்விப்பட்டிருப்போம். டேட்டா பேஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம சிஸ்டமில் நார்மலாக ரோஸ் அண்ட் காலம்ஸாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குது. அதாவது டேபிள் ஃபார்மெட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது தான் டேட்டா பேஸ். எந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். இது டிபிஎம்எஸ்ல நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. அண்ட் இது ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணியும் நம்ம டேட்டா பேஸில் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ இது நார்மலாக டேட்டா பேஸ். இப்போது எதுக்காண்டி டேட்டா வேர் ஹவுஸ் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இந்த டேட்டாஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளோட சிஸ்டம்ஸில் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். மேபி இதை நம்ம ஃபோல்டராக கன்வெர்ட் பண்ணி வேணால் கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் இந்த டேட்டா வேர் ஹவுஸ் வந்ததுக்கு காரணம் ஹியூஜ் அமௌண்ட்டை, அதாவது அதிகமான அமௌண்ட் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொண்டு வந்தது தான் என்னென்னா டேட்டா வேர் ஹவுஸ். ஸோ இப்போ டேட்டா வேர் ஹவுஸோட டெஃபினேஷன் என்னென்னா, டேட்டா வேர் ஹவுஸ் இஸ் த சென்ட்ரல் ரெப்பாசிட்டரி. அதாவது இதில் தான் என்ன பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னா, ரெப்பாசிட்டரின்னா என்ன, ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க ஒரு இடம். ஸோ இதில் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. எப்படி? இட் ஸ்டோர்ஸ் த ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. நிறைய டேட்டா இட்ஸ் எங்கேருந்தெல்லாம் வரும் அப்படின்னா மல்டிபிள் சோர்ஸஸ்லேருந்து வரும். ஸோ அப்போ டேட்டா வேர் ஹவுஸுங்கிறது என்னென்னா இட்ஸ் அண்ட் சென்ட்ரல் ரெப்பாசிட்டரி. இட் ஸ்டோர்ஸ் த ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா ஃப்ரம் த மல்டிபிள் சோர்ஸ் தான் என்னென்னா டேட்டா வேர் ஹவுஸ். இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அனலிட்டிக்ஸ் பண்ணுவோம். அதாவது இதுதான் நடந்திருக்கு, பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதெல்லாம் பண்ணால் நம்ம பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம அனலிட்டிக்கல் பர்பஸ், டிசிஷன் மேக்கிங், பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ், ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். சரியா? ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க இடமும் அப்புறம் இதை வச்சு நம்ம அனலிட்டிக்கல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதும். ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த டெஃபினேஷனில் சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் மல்டிபிள் சோர்ஸஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அது எந்த ஃபைலாக வேணாலும் இருக்கலாம். நம்ம சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க டேட்டா பேஸாகவும் இருக்கலாம், அப்புறம் வேறு ஃபைல்ஸாக இருக்கலாம், சோஷியல் மீடியாவில் இருந்து கிடைச்ச, அதாவது எங்கெங்கே இருந்தெல்லாம் டேட்டாஸ் கிடைக்குதோ தட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் த டேட்டா. ஓகேவா? ஸோ இதுதான் நார்மலாக டேட்டா வேர் ஹவுஸ்னால் என்ன அப்படிங்கிறது. இந்த டேட்டா வேர் ஹவுஸில் எப்படி ஒரு பேசிக்காக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஃப்யூச்சரில் கொஞ்சம் டீப்பாக படிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் ஸ்டேஜ் டேட்டா நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் டேட்டா சோர்ஸஸ் இது மேபி எங்கேருந்து வேணாலும் வரலாம். அமேசான் க்ளவுடு, இது நம்மளோட லோக்கலில் இருந்து வந்த டேட்டா, எங்கேருந்து வேணாலும் டேட்டா சோர்ஸஸ் வரும். ஸோ டேட்டா சோர்ஸஸ் 1, சோர்ஸ் 2, சோர்ஸ் 3 இந்த மாதிரி 3 டேட்டாஸ் வருது. அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட், ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் லோடு. அதாவது இங்கேருந்து டேட்டாவை பிரித்து எடுக்கிறோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம். அதை என்ன பண்ணுறோன்னா நம்ம க்ளீன் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம். கண்ணா பின்னாடி டேட்டா வேர் ஹவுஸில் போடக்கூடாது, ஏன்னா நம்ம போய் திரும்பி பார்க்கணும், புரியாமல் போயிடும். ஸோ அதனால் அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத பற்றி நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்ப்போம். அப்புறம் இதை என்ன பண்ணுறோம், லோட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டேட்டா சோர்ஸ்லாம் பிரித்து எடுத்தாச்சு, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியாச்சு, இப்போ டேட்டா வேர் ஹவுஸ்க்கு லோட் பண்ணியாச்சு. ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு 4 ஃபார்மேட், நான் வாலடைல், இன்டர்கிரேட்டட், ஸோ இந்த மாதிரி ஒரு 4 இது சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், விஷுவலைசேஷன் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்ம டெஃபினேஷன்லேயும் படிச்சிருக்கோம். இந்த டேட்டா வேர் ஹவுஸ்க்கான நீட் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்மளோட ஆர்டினரி டேட்டா பேஸஸில் எம்பி டு ஜிபி கணக்கில் மட்டும்தான் நம்மளால் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் நம்ம அதாவது டேட்டா வேர் ஹவுஸ்னு எடுத்துட்டோம்னா அந்த டிபி சைஸ் லெவலில் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், டெராபைட்ஸ் கணக்கில் நம்ம டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் எங்கள் டேட்டா வேர் ஹவுஸில். அப்புறம் இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த அனலிட்டிக்கல்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பார்ட்டே வராது நம்ம டேட்டா பேஸில். நம்ம எடுத்து டேட்டா சயின்டிஸ்ட்டை கூப்பிட்டு வச்சு தான் நம்மளால் அனலிட்டிக்ஸ் பண்ண முடியும். பட் இந்த டேட்டா வேர் ஹவுசிங்கில் அப்படி கிடையாது. ஸோ ஆல்ரெடி நம்ம க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கனால ஓரளவு ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அதனால் இது டேட்டா வேர் ஹவுஸோட நீடு. ஸோ நார்மல் டேட்டா பேஸை விட்டுட்டு எதுக்காண்டி டேட்டா வேர் ஹவுசிங் போகிறோம் அப்படிங்கிறதுக்கு. ஓகே, இப்போ டேட்டா வேர் ஹவுஸோட பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ். ஸோ இது நம்ம கம்பெனிஸில் என்னென்ன நடந்திருக்கு, நம்ம எப்படி சேல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஃபாஸ்ட் கொரீஸ். ஃபாஸ்ட் கொரீஸ் அப்படின்னா நம்ம நார்மலாக டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா,
அதில் ஒரு டைப் ஆஃப் கொரீஸ் வந்து யூஸ் பண்ணுறப்ப ஒவ்வொரு ரோ காலம் அப்படியே ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்ம டேட்டா வேர்ஹவுஸில் வந்து எப்படின்னா அதுக்கு சில மெத்தட்ஸ் கொரி வந்து பர்ஃபார்மன்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்காண்டி வேறு எது கொடுத்துருப்பாங்க. ஏன்னா டேட்டா பேஸுங்கிற பார்க்குறப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஜிபி எம்பி கணக்கில் தான் இருக்கும். பட் டேட்டா வேர்ஹவுஸ் எடுத்துட்டோம் டெராபைட்ஸ் கணக்கில் இருக்கிறப்ப அது நம்ம நார்மல் பேஸில் கொடுக்குற கொரீஸ் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப லேக் ஆகும். ஸோ அதனால் இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வேறு மாதிரி கொரீஸ் யூஸ் பண்ணுறதுனால இது வந்து ஃபாஸ்டர் கொரீஸாக வந்து இருக்கும், ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இம்ப்ரூவ் டேட்டா குவாலிட்டி. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த டைமில் நம்ம டேட்டாஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கிறோம். இந்த ரிடன்டன்சி திரும்ப திரும்ப வந்த வார்த்தை, அப்புறம் தப்பான இருக்கிற சென்டென்ஸு, அப்புறம் வந்து ஒரு சில டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவோம், ஃபியூச்சர் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம டேட்டாவை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி வைக்கிறோம் டேட்டா வேர்ஹவுஸில். அதுக்கடுத்து ஹிஸ்டாரிக்கல் இன்சைட்ஸ். இப்போ வந்து ரொம்ப பழைய இது, ஏன்னா இப்போ நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கம்மியான டேட்டாஸ் மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதை ஸ்டோர் பண்ண நம்ம கிட்ட வந்து கெப்பாசிட்டி இருக்காது. ஸோ அதனால் நம்ம ஒரு பெரிய இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு குடோனில். ஸோ அதனால் அது வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பழைய டேட்டாவும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் ஹவுசிங்கோட அப்ளிகேஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ நிறையா இடத்துல யூஸ் ஆகுது. ஸோ இங்கே ஒரு 3 இது கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து சோஷியல் மீடியாஸில் நமக்கு நிறையா அக்கௌண்ட்ஸ் இருக்கும், அதுலேருந்து நிறையா டேட்டாஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு தேவையான ஒரு திங்ஸோ ஏதோ ஒன்று தேடுறோம் அப்படின்னா அதுக்கு ரிலவெண்ட்டான ஒரு ஆடு இந்த மாதிரி வந்து காமிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட டேட்டாஸ் அப்படிங்கிறப்ப அதில் எக்கச்சக்கமான டேட்டாஸ் இருக்கும். ஸோ அப்போ அதெல்லாம் நம்ம நார்மல் இது சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணிக்க முடியாது டேட்டா பேஸில். ஸோ அதனால் நம்ம வந்து டேட்டா வேர்ஹவுஸை வந்து யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பேங்கிங் செக்டார்ஸ்லேயும் நிறையா அந்த கிரெடிட் கார்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய டீட்டெயில்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் அது வந்து டேட்டா வேர்ஹவுஸை வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் கவர்மெண்ட் சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் டேக்ஸ் பே பண்ணுவாங்க. ஸோ அவங்க அந்த டேக்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க நார்மல் டேட்டா பேஸ் பத்தாது. ஸோ தட் நம்ம வந்து டேட்டா வேர்ஹவுஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டேட்டா வேர்ஹவுஸ். சிஸ்டம் மிஸ்ஸஸ் டேட்டா வேர்ஹவுசிங். ஸோ நார்மல் நம்ம டேட்டா பேஸ் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டே டு டே லைஃப்பில் நடக்கிற அந்த சின்ன சின்ன விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சூப்பர் மார்க்கெட் இருக்குது அப்படின்னா அவங்க டெய்லியும் வர அந்த சேல்ஸை வந்து அது டே டு டே ஆப்ரேஷன் தானே, அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது வந்து டேட்டா பேஸ். இதே நம்ம டேட்டா வேர்ஹவுஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அது லார்ஜ் அமௌண்ட்டாக ஒரு 5 இயர்ஸ்க்குரிய டேட்டாஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் அதுதான் வந்து நமக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டானே வந்து சொல்லலாம். எதுக்காண்டினா டிசிஷன் மேக்கிங்காண்டி. நெக்ஸ்ட் வந்து இதோட யூசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பேங்க் சைடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எவ்வளோ, அதாவது நம்ம ஜிபேவே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது. அதே போல் வந்து அக்கௌண்ட் பேலன்ஸ் செக் பண்ணுறது இதெல்லாம் நம்ம டே டு டே இது பார்க்குறது. ஸோ அதுக்கு வந்து நம்ம டேட்டா பேஸ் வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். இதே டேட்டா வேர்ஹவுஸ் எடுத்துட்டோன்னா ஒரு நம்ம அக்கௌண்ட் மட்டும் இல்லாமல் நிறைய அக்கௌண்ட் அந்த பேங்க்கோட அக்கௌண்ட்டை மொத்தமாக ஸ்டோர் பண்ணி வச்சு அதோட ஹிஸ்ட்ரி அண்ட் அனாலிட்டிக்ஸை பற்றி எடுக்கிறது வந்து டேட்டா வேர்ஹவுஸு. புரியும்னு நினைக்கிறேன் இது டே டு டே லைஃப்பில். ஏன்னா நம்ம 5 வருஷத்துக்கு முன்னாடி டிரான்சாக்ஷனும் பண்ணலாம் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதை நம்ம இது மட்டும்தான் அந்த டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். இதே வந்து டேட்டா வேர்ஹவுஸ் அப்படின்னா நிறைய பேரோட அதிகமான அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது. பார்க்கலாம் ஸ்ட்ரெச்சஸில் என்ன அப்படின்னா ஆடிங் டெலிட்டிங் அண்ட் சேஞ்சிங் வந்து நடக்கும். இப்போ வந்து பேங்க்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம அமௌண்ட் போட்டால் அது ஆட் ஆகணும். ஸோ அதில் சேஞ்சஸ் ஏற்படணும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட டேட்டா பேஸஸில் சேஞ்சஸ் வந்து ஏற்படணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட் எந்த அப்ளிகேஷன் எடுத்தாலும் அதுக்கு நம்ம ஒரு டேட்டா பேஸ் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணியிருப்போம். நம்ம இதிலே படிச்சிருப்போம்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டா பேஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம அப்ளிகேஷன் ரெடி பண்ணுறப்ப டேட்டா பேஸ் வந்து ரெடி பண்ணியிருப்போம். இப்போ ஃப்ளிப்கார்ட்டே எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதில் நான் வந்து ஆட் டு கார்ட் வந்து கொடுக்குறேன். ஸோ அப்படிங்கிறப்ப நான் விருப்பப்பட்ட ப்ராடக்ட்டை கொடுக்குறேன். அந்த இடத்துல எனக்கு அது வேணாம் பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னா டெலிட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். அது அந்த டேட்டா பேஸ்லேருந்து டெலிட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஆடிங் டெலிட்டிங் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி நடக்கும். பட் ஆனால் டேட்டா வேர்ஹவுஸில் அந்தளவு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நமக்கு வந்து டேட்டா வந்து டெலீட் பண்ணிக்க முடியாது. ஆடோ டெலிட்டோ ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்காது. ஸோ அதான் சொல்கிறாங்க. அடுத்து டேட்டா டைப்ஸ்ன்னு பார்த்தோன்னா இது வந்து கஸ்டமர் ஆர்டர்ஸை அதை ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல. இப்போ ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், இப்போ வீட்டுக்கு டெலிவரி வருது அப்படின்னா அது இங்கே வந்திருக்கு, இப்போ வந்து உங்கள் ஏரியாவில் ரீச் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்து நடந்துக்கிட்டே வந்து இருக்கும். இதில் அந்த மாதிரி வந்து அப்டேட்ஸ் வந்து நடக்காது. பட் அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். நெக்ஸ்ட் வந்து யூசர்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா மேனேஜர்ஸும் எம்ப்ளாயிஸும் யூஸ் பண்ணுவாங்க. பேங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க.
சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க கவுண்டரில் ஆள் இருப்பாங்களே, ஸோ அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனலிட்டிக்ஸ். இது வந்து என்னன்னா, நம்மளோட டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க என்ன வேலைய பார்க்குறாங்களோ, ஸோ அந்த வேலைய தான் வந்து இவங்க வந்து பார்க்க போறாங்க. ஸோ அப்ப அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. டிசிஷன் மேக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அதாவது பாஸ்ட் டேட்டா வச்சுட்டு, இனிமே என்ன நடக்கும்? என்ன நடந்திருக்கு? ஸோ இந்த மாரி அனலிட்டிக்ஸ் பண்றது வந்து டேட்டா வேர்ஹவுஸ்ல நடக்கும். இங்க அனலிட்டிங் பர்ப்பஸ் வந்து இருக்காது. ஓவராலாக டேட்டாபேஸ்க்கும் டேட்டா வேர்ஹவுஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இது டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸை யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து டிரான்சாக்ஷனுக்காண்டி யூஸ் பண்ணுறது. இது வந்து அனலிட்டிக்ஸ்காண்டி வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் ஆடிங், டிலீட்டிங், சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபாஸ்ட் கொரி பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். எப்பயாவது தான் நம்ம வந்து டேட்டாஸை அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த பேசிக்கான இது மட்டும் எழுதினாலும் ஓகே தான். அட்வான்டேஜ் ஆஃப் டேட்டா வேர்ஹவுஸில் நம்ம வந்து அங்கே பெனிஃபிட்ஸ் பார்த்தோம்ல, ஸோ அதே வந்து அட்வான்டேஜாக வந்து இருந்துங்க. டிசிஷன் மேக்கிங்கு, டேட்டா குவாலிட்டி, ஹிஸ்டாரிக்கல் அனாலிசிஸ் இருக்கும், பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் இருக்கும், ஸ்கேலபிலிட்டி அப்படின்னா நம்ம அதிகமான டேட்டாஸை ஆட் பண்ணாலும் அதில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஸ்கேலபிலிட்டியும் எழுதிருங்க. டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் டேட்டா வேர்ஹவுஸ். ஸோ டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா அதில் காஸ்ட் ஹெவியாக இருக்கும். எப்போ அப்படின்னா நம்ம டேட்டா வேர்ஹவுஸை பில்ட் பண்ணுறப்ப அதுக்கு சாஃப்ட்வேர் இது பண்ணணும், ஹார்ட்வேர் இது பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயத்துக்கு நமக்கு வந்து காஸ்ட் அதிகமாக தேவைப்படும். அண்ட் வந்து காம்ப்ளெக்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும். டேட்டா வேர்ஹவுஸ் வந்து நம்ம வந்து நிறையா விஷயம் மேனேஜ் பண்ணணும். ஏன்னா டேட்டா வேர்ஹவுஸை போட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. ஸோ அதை மேனேஜ் பண்ணுறது அதோட காம்ப்ளெக்சிட்டிங்கிறது வந்து அதிகமாக தான் இருக்கும். அப்புறம் டைம் கன்சியூமிங் வந்து இருக்கும். ஸோ நம்ம டேட்டா வேர்ஹவுஸை பில்ட் பண்ணுறப்ப வந்து டைம் கன்சியூமிங் வந்து இருக்கும். டேட்டா இன்டகிரேஷன் அப்படின்னா நம்ம மல்டிபிள் இடத்துல வந்து டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா? ஸோ எந்த டேட்டாவை இந்த இடத்துல போடணும், ஸோ இந்த மாதிரியான விஷயம் டேட்டா இன்டகிரேஷன் சேலஞ்சும் இதில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு. அண்ட் நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.